குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய கணனி கட்டமைப்புல ஏற்பட்ட கோளாறு இப்ப வரைக்கும் இன்னும் சீர் செய்யப்படாம இருக்கிறதால நாளைக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி பாஸ்போர்ட் அல்லது விசா விண்ணப்பத்துக்காக வாரவங்க பத்திரமுள்ள பிரதான காரியாலயத்துக்கோ அல்லது பிராந்தியத்தில் இருக்கிற காரியாலயங்களுக்கோ குறிக்கா பாஸ்போர்ட் எடுக்க போறவங்க வர வேண்டாம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இன்று நாள் முழுவதும் இந்த கணனி பிரச்சனை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஏற்பட்ட கோளாறு இன்னும் சீர் செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாக இந்த அறிவித்தலை சற்று நேரத்துக்கு முதல்ல அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முதல்ல இது திருத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வந்தாலும் 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய இணையதள அரச அதாவது இமிகிரேஷன் அலுவலகத்தினுடைய அந்த உத்தியோகபூர்வ வெப்சைட்ல போய் பார்த்தா கூட அந்த நோட்டீஸ் இருக்கு. எனவே இப்ப திகதி அறிவிச்சிருக்காங்க. அதாவது திங்கட்கிழமை வருகின்ற 16ஆம் திகதி நீங்க சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு கையளிக்கப்பட்ட ஒரு நாள் சேவையோ அல்லது இன்றைக்கு கையளிக்கப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தவறுதலாக கூட நாளைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வெளி மாவட்டங்கள்ல இருந்து வாரவங்க இதை கவனத்தில் கொள்ளுங்க. நாளைய நாளில் எந்த பிராந்திய அலுவலகத்திலும் பாஸ்போர்ட் விநியோகிக்கப்பட மாட்டாது அப்படின்றது, ஒரு நாள் சேவையோ அல்லது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. எனவே தயவு செய்து சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வர வேண்டாம், வந்து எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே 16ஆம் தேதி திங்கட்கிழமை தான் மீளவும் பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறை வருகிறது. எனவே இந்த விஷயம் ஒரு முக்கியமான தகவலாக இருக்கு. யாராவது பாஸ்போர்ட் எடுக்க போக இருக்கிறவங்க அல்லது பாஸ்போர்ட் சம்பந்தமாக அலுவலகத்துக்கு போக இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அல்லது அவங்களுக்கு இதை சொல்லிவிடுங்க, இல்லை இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. இன்றைய நாளில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னா சாரதிகள், நடத்துனர்கள், பிலியந்தலிருந்து செல்லுகின்ற பேருந்து நடத்துனர்கள் சாரதிகளை பிலியந்தல பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தில் வைத்து செய்யப்பட்ட பரிசோதனை கிட்டத்தட்ட 11 மணித்தியால பரிசோதனை நடந்திருக்கு. இந்த பரிசோதனையில 170 பேரை சோதனை செஞ்சிருக்காங்க. 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. போதைப் பொருள் பாவனை செய்து பேருந்துகளை செலுத்திய சாரதிகள், நடத்துனர்கள் தான் இவர்கள். எனவே வருகிற நாட்கள்ல இன்னும் வெளி மாவட்டங்கள்லையும் இந்த பரிசோதனை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லாம இந்த பரிசோதனைகளுடைய முடிவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது வரும் நாட்களில் தீர்மானிக்கப்படும். இப்பொழுது கைது செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது இன்னும் முழுசா நிறைய பேருக்கு போய் சேரல. அது தொடர்பாக இப்பொழுது பேசி ஆலோசிக்கப்படுது. அதுக்கு பிறகு என்ன தண்டனை வழங்கப்படும் அப்படின்றது தொடர்பாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கவனமாக இருக்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஏமாற்று வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இமெயில் மூலமாக, அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் அனுப்புகிறார் அப்படின்ற பெயர்ல இமெயில்கள் இப்பொழுது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக வருகின்ற லிங்க் மூலமா உங்களுடைய தகவல்கள் திருடப்படுகிறது. எனவே இது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறதால இந்த மாதிரியான இமெயில்கள் வந்தால் மிக அவதானமாக இருக்கவும் அப்படின்றத போலீஸ் பக்கமாக சொல்லியிருக்காங்க. போலீஸ் பக்கமாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. சிகப்பு கொடிகள் போடப்பட்டிருக்கு. இப்ப கடல் பிரதேசங்களுக்கோ அல்லது எங்காவது நீர்நிலைகளுக்கு நீங்க போகும்போது சிகப்பு கொடிகள் அங்க போடப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல நீராடுறது அல்லது நீச்சல் அடிக்கிறதுகளை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள். மது அறிந்துவிட்டு நீராடுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க, நீச்சல் அடிக்கிறதையும் தவிர்த்து கொள்ளுங்கன்றத அறிவுறுத்தலா விடுத்திருக்காங்க. And also my dear children, please very strictly some of these hazardous areas, especially locations marked with red flags. இலங்கை மத்திய வங்கி ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்ப இலங்கையில நாம ஒரு பணப்பரிமாற்றம், ஒரு பொருளை வாங்க போறோம் அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது இலங்கை ரூபாவுல தான் 100% நடக்கணும். இதுதான் நம்மளுடைய நாட்டினுடைய சட்டம். ஆனா இப்ப ஒரு சில நாட்களா அல்லது ஒரு சில விஷயங்கள்ல கண்டறியப்பட்டிருப்பதாக பல நாட்டவர்கள் இங்கே இருக்கிறதால அவங்களோட நாட்டு நாணயத்தையே பரிமாறிக்கொள்கிறார்கள். கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கட்டும், எதுக்காகவுமே பரிமாறிக்கொள்றாங்க. இது முற்றுமுழுதுமாக சட்டவிரோதமான செயல் அப்படின்றத மத்திய வங்கி அறிவிச்சிருக்காங்க. எனவே இந்த மாதிரியான விடயங்கள் மூலமாக யாராவது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு 25 லட்சம் தண்டப்பணம், 3 வருட கால சிறை தண்டனை, இது ரெண்டும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே வியாபாரிகள் மிக அவதானமாக இருங்க. யாராவது வெளிநாட்டவர்கள் இருப்பாங்க, அவங்க டாலர்லையோ அல்லது பவுண்ட்ஸ்லையோ அல்லது ஏதாவது வெளிநாட்டு நாணயத்திலோ, இந்திய நாணயத்திலோ, எந்த நாணயத்திலேயாவது உங்களோடு கொடுக்கல் வாங்கலோ அல்லது பொருட்களோ வாங்குறதாக இருந்தால் இலங்கை ரூபாவிலே அதை செய்யுங்க. அப்படி ஏதாவது தகவல்கள் அறியும் பட்சத்தில் அது சட்டவிரோதமான செயலாக இருக்கும். யாராவது வெளிநாட்டு கணக்கு டாலர் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்க போறாங்கன்னா அது நம்ம நாட்டு காசு தான் வரும். அதுக்காக ஏடிஎம்ல பவுண்ட்ஸோ அல்லது டாலரோ வராது. எனவே இதை நீங்க பெற்றுக்கொண்டு இலங்கை ரூபாவுக்கு, அதாவது நீங்க வங்கிகளுக்கு போய் நீங்க டாலரா பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அதை நீங்க இலங்கை ரூபாவில மாத்தி தான் இங்க பாவனை செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான
தகவல். கொழும்புல ஒரு பிரபலமான ஹோட்டல், கொழும்பு கொள்ளுப்பட்டியில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு இன்றைய நாளில் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. அது வீடியோ மூலமாக வெளியாகி இருந்தது. ஒரு சமூக வலைத்தள பதிவாளர் என்று சொல்லலாம் வர இந்த பதிவாளர் என்ன செஞ்சுங்க, சாப்பிட போயிருக்காரு. சாப்பிட போகும்போது அந்த உணவில் ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் அல்லது பாம்பினுடைய பாகம் அப்படின்ற மாதிரி அவர் அடையாளம் கண்டிருக்காரு. அது ஒரு சிறிய பாம்பினுடைய தலைப்பகுதி இதென்று சொல்லி அவர் வீடியோ மூலமாக அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. எனவே இதை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹோட்டல் உரிமையாளர்களிடம் இப்பொழுது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதில் இது தேவையில்லாமல் செய்யப்பட்ட வீடியோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க இதை குற்றம் சாட்டுறாங்க. ஆனாலும் சுகாதார பரிசோதகர்கள் சென்று உடனடியாக அதற்கான ஆயத்தங்களையும் மாதிரிகளையும் எடுத்து பரிசோதனைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே போன கிழமை இந்த ஹோட்டலுக்கு எதிராக ஒரு சுகாதார சீர்கேடு காரணமாக தண்டப்பணம் அறவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. எனவே இந்த விசாரணை இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஹோட்டல்ல சாப்பிட்றதும் பயமா தான் இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம், பாம்பு தலை அப்படின்ற மாதிரி அவரு அந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொருளையில் உள்ள ஒரு பாடசாலையில் இன்றைய கவலைக்கிடமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மதுள் ஒன்றை பெக்கோ இயந்திரம் மூலமாக உடைச்சிருக்காங்க. அந்த அபிவிருத்தி வேலைக்காக அல்லது ஏதோ திருத்த வேலைக்காக 3 மாணவர்கள் மீது அந்த மதுள் உடைந்து விழுந்திருக்கிறது. இதில் 3 பேரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட ஒரு மாணவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெக்கோ சாரதி கைது செய்யப்பட்டிருக்காரு. அதோட அந்த வாகனம் போலீஸ் கையகப்படுத்தியிருக்காங்க. மேலதிக விசாரணைகள் நடக்குது. மிக கவலைக்குரிய அவதானமற்ற விஷயமாக இது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சந்தோஷமான செய்தி. இது 2 நாளைக்கு முதல்ல அந்த செய்தியை நான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு இது பெரிய இடங்கள்ல பேசப்பட்ட ஒரு செய்தியாக மாறி இருக்கு. உலகத்திலேயே ஊழல்கள்ல இருந்து விடுபட்டு கொண்டு வர நாடுகள் பட்டியலில் இலங்கை 14 இடங்களுக்கு முன்னேறி இருக்கிறது. 14 இடங்களுக்கு முன்னேறி இருக்கிறது ஒரு வருஷத்துல. அதாவது ஊழல்கள் செய்கின்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இருக்கிற நாடுகள் பட்டியல் இருக்கு. அதிலிருந்து 14 நாடுகளிடமிருந்து முன்னேற்றம் அடைந்து சரியான பாதையில் செல்லும் நாடுகள் பட்டியலுக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கிறது இலங்கை. நல்ல ஒரு செய்தி, பார்க்கறதுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. சிறப்பான போக்குவரத்து திட்டம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு மிக முக்கியமான கூட்டம் இன்றைய நாளில் ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதாவது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் மெட்ரோ பஸ்களை அறிமுகப்படுத்த போறாங்க. இதுக்கு மிகப்பெரிய அளவான தொகையை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. காரணம், இலங்கையினுடைய நகரங்களில் குறிப்பாக கொழும்பு நகரத்தில் இருக்கிற இந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்காக இந்த போக்குவரத்து அதிநவீனமான போக்குவரத்து பேருந்துகள், மெட்ரோ பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட போகுது. எனவே இதற்கான பாதைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கான நடவடிக்கைகள் இப்போ நடக்குது. கொழும்பினுடைய மிக முக்கியமான 6 பாதைகளை இதை மையமாக வைத்து இந்த போக்குவரத்து சேவை நடத்த போறாங்க. இதனுடைய பிரதானமான நோக்கமே வெளி மாவட்டங்கள்ல இருந்து அல்லது வெளியிடங்கள்ல இருந்து கொழும்புக்குள்ள வர வாகனங்களை குறைக்கிறதுக்காக. என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட வெளியிடங்கள்ல பெரிய அளவான பிரதேசங்கள் அமைச்சு தனி வாகனங்களை வரவங்களை அந்த இடத்துல பார்க்க பண்ணிட்டு நகரத்துக்குள்ள அதிசொகுசு பேருந்துகள் மூலமாக அவங்களுடைய வேலைகளுக்கு போறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. எனவே இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்க போது. போக்குவரத்து நேரத்தை குறைக்கும், செலவை குறைக்கும், அதோட நெருக்கடிகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது முழுவதுமே டிஜிட்டல் முறையிலான தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய வகையிலான ஒரு சேவையாக இது இருக்க போது. ஆரம்பத்தில் கொழும்புல, அதுக்கப்புறம் கண்டி, காலி ஆகிய மாவட்டங்களுக்கும் இது வருகின்ற வருஷத்திலிருந்து அறிமுகப்படுத்த போவதாக சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். மிக விரைவாக இதை கொண்டு வரது நல்லது. இலங்கையில வாகன விபத்து குறைஞ்ச பாடில்லை. இதுவரைக்கும் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் 276 பேர் வாகன விபத்தினால உயிரிழந்திருக்காங்க. 263 விபத்துக்கள்ல இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குதுன்றது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். எனவே இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் சுருக்கமாக நீங்க அறிந்து கொள்றதுக்கு வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் தரேன். ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.